வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தீயில் துடிதுடித்து உயிரிழந்த தமிழர்கள், கொச்சிக்கு வரும் உடல்கள், கேரளா விரைந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான். வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். குவைத் நாட்டில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில அவரது உடல்கள் பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொச்சிக்கு விரைந்துள்ளார். குவைத்தின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பேங்காப் பகுதியில் அடுக்குமாடி கட்டிடத்தின் பணிகள் நடைபெற்று வந்தன. அதில் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட தங்கியிருந்தாங்க. இந்த நிலையில குவைத் நேரடி அதிகாலையில் 4:30 மணிக்கு அந்த கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பரவி அந்த தீ கட்டிடத்தின் பல பகுதிகளில் பற்றியது. அந்த கட்டிடத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கியிருந்த நிலையில் அவர்கள் தமிழ்நாடு மற்றும் கேரளா சேர்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது. இந்த விபத்துல சுமார் 40 பேர் பலியானதாக தகவல் வெளியான நிலையில தற்போது பலியானோர் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. அவர்கள் கேரளாவை சேர்ந்த 23 பேருமே, தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேருமே உயிரிழந்திருக்காங்க. எஞ்சிய 15 பேருக்கும் ஆந்திரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் சேர்ந்தவரும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் தீக்காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில குவைத்துல தீ விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்களின் உடல்களை நாட்டுக்கு கொண்டு வர இந்திய அரசு சார்பில் சிறப்பு விமானம் அனுப்பி குவைத்துக்கு அனுப்பியுள்ளது. இதற்காக மத்திய இணையமைச்சர் KV சிங் குவைத்துக்கு சென்றிருந்தால் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. இதனையடுத்து 7 தமிழர்கள் உட்பட 45 இந்தியர்கள் உடல்கள் குவைத்திலிருந்து இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானம் இன்று அதிகாலையில் கொச்சி நோக்கி புறப்பட்டது. கொச்சியிலிருந்து தமிழ்நாடு, ஆந்திரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் அந்த மாநில அரசு அதிகாரியின் ஒருங்கிணைப்பில் உயிரிழந்த உடல்கள் கொண்டு செல்லப்பட்டு சொந்த ஊர்களில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில தீ விபத்தில் பலியான தமிழகத்தைச் சேர்ந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த வீராசாமி, மாரியப்பன், கடலூரைச் சேர்ந்த சின்னத்துரி கிருஷ்ணசாமி, சென்னை ராயபுரத்தை சேர்ந்த சிவசங்கரன் கோவிந்தன் போன்ற ஆகியோரின் உடல்கள் கொச்சி கொண்டு வரப்பட்டது. அவர்களின் உடல்களை பெற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாடு செயலக தொழிலாளர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொச்சி விரைந்துள்ளார். கொச்சியில் இந்திய விமானப்படை சிறப்பு மூலம் கொண்டு வரப்பட்டு 7 தமிழர்களின் உடல்களை தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெற்றுக்கொண்டார். இதனையடுத்து 7 பேரின் உடல்களும் 7 வாகனங்கள் அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தமிழ்நாடு அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து உடல்கள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவரவர் சொந்த ஊர்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. நிறைய பேர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு வராங்க குடும்பத்திற்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு வராங்க அவங்க குடும்பத்துக்கு. இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.